ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்க வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்துட்டு ஸ்டுடியோ செட்டப் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம்ன்ற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்றது, அதுக்கான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் செட் இல்லாம தான் நான் வீடியோ பண்ணிருந்தேன். ரொம்ப நாளா பண்ணல, அதை விடுங்க. ஸோ இப்போதான் அதுக்கான ப்ராப்பரான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒப்பேத்திட்டு இருப்பேன். இப்போ இதுவே எனக்கு ஸ்டாண்ட் கிடையாது. ஆக்சுவலா வந்து ஏர் கூலருக்கு மேலதான் ஒரு கொரில்லா பாட் வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த சைடு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் சொல்லிட்டு நானே வீட்டுல செஞ்சு வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம வச்சு ஸ்டார்டிங்ல போகலாம். பட் இப்பவே நான் அந்த பட்ஜெட்டை வந்து அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அப்படி இப்படிதான் பண்ணி ரெடி பண்ணேன். ஸோ இதோட பிரைஸ் எவ்வளவு வந்துச்சு, இதை நான் எங்க வாங்கினேன், ஆக்சுவலா நான் நேரில் தான் வாங்கினேன், ஆன்லைன்ல எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நேரில் எங்க போய் வாங்கலாம், சென்னையில இருந்தீங்கன்னா போய் நீங்க நேரில் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம். நான் நேரில் போய் வாங்கின இடம் எங்கன்றதையும் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து 150 வாட் லைட் வாங்கியிருக்கேன், டிஜிடெக்ல தான். ஸோ நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வாங்கினேன். ஸோ இதை நீங்க பார்த்து நீங்க ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலுமே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக வாங்கினது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டிஜிடெக்கோட ஒரு லைட்டு. நான் இன்னும் இதை வந்து அன்பாக்ஸும் பண்ணல, உங்க முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். இதெல்லாம் எனக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள ஜாலியா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓகே, உங்களோட சேர்ந்து நானும் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறேன். வாங்க போய் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுதான் கைஸ் அந்த லைட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இது டிஜிடெக் லைட் ப்ரொஃபஷனல் பை கலர் கண்டினியூஸ் எல்இ லைட் 13,500 லூமினஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு போடுறாங்க. 6 மந்த் வாரண்டி இருக்கு. நேரில் போய் வாங்கினாலுமே ஆன்லைன்ல எப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆன்லைன்ல செக் பண்ணேன். ஸோ ஆன்லைன் பிரைஸ் தான் இங்கே நேர்லயே வந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கிட்டேன். ஸோ நேரில் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமே எப்பவுமே. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும் தான் வாங்கினேன். பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க, மெயின் பிளக்கோட ஒயர் லைட்டோடது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல். ஓகே, லைட் இருக்கு, எடுத்துடலாம். இப்படி வச்சு எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இப்போ இந்த கப்பு இந்த கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லைட் போட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இது உள்ள இருக்கு. ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா லைட்டிங் டோர் இருக்கு. இதுக்கு கப்பு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி நம்ம அதை ஃபிட் பண்ணுவோம். ஓ சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நல்லாவே இருக்கு இந்த பில்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இது ஃபீல் பண்றப்ப எனக்கு தெரியுது. இதோட பிரைஸ் நான் ஆக்சுவலா சொல்லிடுறேன். இது வந்து 5,500 ஆர் 400 சம்திங். ஒரு ஆன்லைன்ல 400 நினைக்கிறேன். நேரில் இது வந்துட்டு 500 ஆச்சு. பட் ஆனால் கடைசியில் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு அதே பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் என்னன்றது சொல்றேன். இதுக்கு நிறைய வந்து நான் ஆக்சுவலா ஸ்டாண்டு, இதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சாஃப்ட் பாக்ஸோட அந்த இது இருக்கும்ல, அதுவுமே வாங்கியிருக்கேன். அதையுமே இருக்கு, அதையும் அன்பாக்ஸ் பண்ணலாம் அடுத்து. ஏன்னா எதுவுமே நான் பிரிக்கவே இல்லை, இப்போதான் உங்க முன்னாடி பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியும், செம்மையா இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பவர் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ற இடம். ஓகே, ரிமோட்டும் ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்ல வந்து பாத்தீங்கன்னா 25%, 50%, 100% சொல்லிட்டு இதுக்கான இது இருக்கு. இது அவ்வளவுதான் ஆக்சுவலா இதுக்குள்ள வந்திருக்கு இந்த ஐட்டம்ஸ். இது அந்த இதுல தான் இந்த எல்இடி லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். நல்லா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து இதுக்கான நாபும் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நாபு, ஆன் ஆஃப் சுவிட்ச். இதுல ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்கு. ஓகே, இழுத்துட்டு ஓகே இப்படி டர்ன் பண்ணணும். ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. ஃபிட் பண்ணியாச்சு. இதான் கைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லாவோட 9 ஃபீட் ஸ்டாண்டு. ஆக்சுவலா 9 அடிக்கு இது போகும்னு நினைக்கிறேன். ஆமா, லைட் நம்மளுக்கு ரொம்ப ஹைட்ல தேவைப்பட்டுச்சுனாலும் இது இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,215 போட்டுருக்காங்க. இதுல ஓவரால் பிரைஸ் சொல்றேன். இது இந்த பிரைஸ் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பில் பார்த்தா தெரியும். செம்ம ஹெவியா இருக்குது. ஆனா அந்த அதுவுமே ஹெவியா இருந்துச்சு அந்த லைட். ஸோ அதை தாங்குறதுக்காக இருக்கு. அப்பா செம்ம ஹெவிங்க. ஓகே, இந்த மாதிரி சூப்பர் பயங்கரம். ஆக்சுவலா கைஸ் இப்போதான் இதோட ஹைட் பார்த்தேன். இதை நான் தனியா எடுத்துட்டு வந்துட்டு இதை செட்டப் பண்றப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணதுனால என்னால இது காட்ட முடியல. ஹைட் ஆனால் சீலிங் இதுக்கு மேல வச்சு நம்ம எடுத்தனால சீலிங் வரைக்குமே போச்சு. இப்போ சம் ஹைட்டு. ஓகே, ஒர்த் இட். ஓகே கைஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த சாஃப்ட் பாக்ஸோட அந்த டிஜிடெக், இது ஆக்சுவலா வந்து நல்ல ஒரு பேக்ல, இப்படி கேரி பேக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, இந்த ஒயிட் அந்த ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வரது இது ஒரு வெல்க்ரோ.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட், அதாவது அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1500. இதுக்கு இது ஒர்த்தான்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகே, இது ஒவ்வொரு பக்கமாக இந்த மாதிரி லாக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பக்கமாக போய் லாக் பண்ணிட்டே வரணும். எல்லா சைடும் லாக் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்குவோம். ஓகே, லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நாபு கொடுத்துருவாங்க. தெரியல, நான் இங்கே இதில் போய் லாக் பண்ணிட்டு கீழே இங்கே வந்து இருக்கு பாருங்க, இதை அன்லாக் பண்ணுறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும் இருக்கு. ஆக்சுவலாக வெல்க்ரோ ஒட்டுறதுக்கு அந்த இது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறப்பையும் குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அது நம்ம என்ன கேமரா எடுக்கிறோமோ அப்படிதான். ஆனால் பட் லைட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இதுலேயுமே வெல்க்ரோ இருக்கு ஓரத்தில். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில். ஸோ அதில் தான் இதை ஒட்டணும். அதுக்கு மேலே இந்த பிளாக் வந்து இங்கே ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டணும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. இந்த லைட் வந்து டைரக்டா நம்மளுக்கு வந்து அது வந்து பவரா வரதுனால நம்மளுக்கு வந்து 2 லேயர் ஆஃப் வந்து இது கொடுத்துருக்காங்க. கண்ணும் வந்து வலிக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால இது ஒன்று ஒட்டணும். அடுத்து அதையும் நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். சிங்காரி என்ன கொஞ்சம். ஓகே கைஸ், இதையுமே நம்ம ஓட்டியாச்சு. சக்சஸ். ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்குற ஒரு ஃபீல் இருக்கு. மில்கி பிக்கி ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே சாப்பிடணும் போல. எப்படி எரியுதுன்றத பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு ட்ரைபாடை காமிச்சிடறேன். பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து நம்ம கிட்ட அந்த ட்ரைபாட் இருக்கு. ஆக்சுவலா இது பேர் வந்து டிஜிடெக் லைட் வெயிட் டிவி ட்ரைபாட் DTR 550 LT. ஆக்சுவலா இதுல வந்துட்டு 4 சீரீஸ்ல ஒன்று இருக்கும், 450 or 440 சம்திங். அது வந்து இதோட கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸா இருக்கும். இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா சாலிடாவே இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலா இதுக்குமே பேக் சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க, கேரி பண்ணிட்டு போற மாதிரி இப்படி போட்டு ஸ்டைலா போகலாம். ஓகே, ஓகே, இதுக்கு அந்த போனோட இது பண்றது இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அவ்வளோதான், நம்ம பேக்ல ஒன்றும் இல்லை. ட்ரைபாடா பிரிப்போ. ஓகே, செம்மையா இருக்கு பாருங்க, பிளாக் ஃபினிஷ்ல. ஆக்சுவலாக நல்லா இதுவும் கொஞ்சம் சாலிடான ஒரு ஃபீல் கொடுக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு 1500 rupees வருது இதுவுமே. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து சூப்பராக இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த கிளிப்ஸை வந்துட்டு ஓன் பண்ணால் இன்னும் ஹைட் ஏறும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு எங்கே இது, ஓகே இங்கே இருக்கு, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அதில் இன்னொரு ஒரு இது மேட்டர் என்னன்னா காட்டுறேன் இருங்க. இதில் வந்துட்டு இதுவே ஆல்ரெடி நல்லா ஹைட் போகும். இது இல்லாமல் இந்த இதை வந்து இப்படி போனீங்கன்னா இன்னுமே ஹைட் ஏறுது சூப்பராக. இது ஒரு சாலிடாக நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து என்ட்ரி லெவலில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன அந்த 4 சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு 1000 rupees நினைக்கிறேன், 999 வருது. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சாலிடான ஒரு ஃபீல் கொடுக்குது, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இதெல்லாம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்ல, அதாவது ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து சப்வே இறங்கி அங்கே எலிஸ் ரோட்டுக்கு வருவோம்ல அந்த சப்வே வழியா. ஸோ அந்த எலிஸ் ரோட்டுக்கு அந்த சப்வேலேருந்து ஏறின உடனே ரைட்ல பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சந்து போகும். அதில் நேராக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கேயே டிஜிடெக்கோட உங்களுக்கு இது இருக்கும், DJI மைக் சம்திங் அந்த மாதிரி ஒரு எல்லாமே அட்வர்டைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க போர்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ட்ராயி நீங்க கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் சைட்ல ஷாப்பு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கோட எல்லாமே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இப்போதான் தெரியும் இதெல்லாம் வந்துட்டு. ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மைக் தான் நான் யூஸ் பண்றேன். ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணிக்கலாம், iOS யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து லைட்னிங் கேபிளுக்கான இதுவுமே உள்ள கொடுத்துருந்தாங்க சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஆக்சுவலா வந்துச்சு. நம்ம வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி 2 வயர்லெஸ் மைக்கு, அப்புறம் அந்த கனெக்டரோட ஒன்று இருக்கு. அந்த கனெக்டர் வந்து C டைப்ல வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்னிங்கும் கொடுத்துருப்பாங்க. அது அக்சசரிஸ் பேக்குள்ள இருக்கும். இந்த இதுக்குள்ள இது மாதிரி பவுச்சும் உள்ள இருக்கும். அதில் என்னென்ன வந்துச்சுன்னா இங்கே இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு மேலே இருக்குது இந்த ஃபர் மாதிரி ஒன்று, அப்புறம் வந்துட்டு கேபிள் ஒன்று வந்துச்சு, அப்புறம் இன்னொரு ஒரு அந்த மைக்குக்கு மேலே போடுற அந்த ஃபர் இன்னொன்று இருக்குது. அந்த C டைப்புக்கு மேலே வந்துட்டு நீங்கள் லைட்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுவுமே இதில் கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 3000 சம்திங் கிட்டக்க வாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒயர்லெஸ் மைக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளகின் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. நிற்கிது அழகா. இந்த ஸ்டாண்டையும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்கு என்னன்றதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அம்பர்லா செட்டப்பில் செட் பண்ணி ஆயிடுச்சு. ஃப்ரெண்டில் பார்க்க எப்படி தான் இருக்குது. ஓகே, ரன் பண்ணுறேன். 3, 2, 1 கோ. ஆப்பில் 66 இருக்குது. ஒரு 80% வச்சு பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருக்குது. இதில் பார்க்கவுமே அவ்வளோவா ஃப்ளிக்கரே ஆகலை. இதை வச்சுமே நம்ம எடுத்துருக்கலாம். அதுதான் 2 இதை அந்த கொடுத்துருவாங்க போல இருக்குது. நம்ம பண்ணதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளிக்கர் ஆகுது. இதை பாருங்கள் ஆகலை, இதை பாருங்கள் ஆகுது, இதை பாருங்கள் ஆகலை. இது பல்பை காமிச்சாலும் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டுக்கு வந்து பேட்டரி ஆக்சுவலாக போட்டுட்டு இப்போ வந்துட்டு இதில் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஆக்சுவலாக 25% வைக்கிறேன். ஆனால் இங்கே 25 மாறிடுச்சா, அங்கேயும் 25 மாறிடுச்சு. இங்கே 50 மாற்றுறேன், அங்கே 50 ஆகிடுச்சா, பாருங்கள் 100 ஆகிடுச்சு. பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு நேரில் நல்லாவே தெரியுது. எஃபெக்ட்ஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே எடுத்துட்டு இருக்கு, பயங்கரமாக இருக்கியா. அடுத்து எஃபெக்ட்ஸ் 2, எஃபெக்ட்ஸ் 3, பயங்கரமாக இருக்குது. ஏதோ இந்த கிளிக்னு சவுண்ட் வரும்ல, அது மாதிரி எடுத்துட்டு இருக்கு. எஃபெக்ட்ஸ் 4, மாதிரி டிம்மாய் ஆனாது. ஆஃப் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த லைட்டில் மட்டும் வச்சு எடுத்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த லைட் வந்து ஃபோக்கஸ்டாக இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளோ ஹைட்டுக்கு எனக்கு ஸ்டாண்ட்லாம் கிடைக்கவே இல்லை. நான் ஆக்சுவலாக அந்த வந்து டிஐஒய் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக எனக்கு பட்டர் ஷீட் பார்த்தாம நான் வந்து இந்த மாதிரி லூஸ் மாதிரி ஓட்டினேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணேன், அது நல்லாவே பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்போ கிழிஞ்சிருச்சு. நான் சொன்னேன்னா ஒன் பக்கம் வந்து பிளாக் கலரில் அந்த இதை ஓட்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபாயில் ஓட்டியிருக்கேன். இந்த கேப்பில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், உள்ள ஃபாயில் ஓட்டிருக்குன்னா அப்போ தான் அது வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க கரெக்டானு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து 4 பக்கம் ஓட்டுறதுக்கு டேப் போட்டுட்டு ஹோல்டரை வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோல்டர் ஃபிட் பண்ணி ஒயர் அப்படியே கனெக்ட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இல்லை. பட் பாருங்க, இந்த ஒரு சாஃப்ட் பாக்ஸ்க்கே ஒரு சேர் ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகுது. நம்மளுக்கு உங்கள் சின்ன ஸ்பேஸ்னால என்னால் வந்துட்டு அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி எடுக்க முடியல. உங்களுக்கு இதோட ப்ராடக்டோட வந்துட்டு எல்லாமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி சென்னையில் எதனா நேரில் போய் வாங்கிங்க. நான் சொன்ன அந்த பிளேஸ் தான், போய் விசிட் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே கைஸ், இதுதான் நம்ம வந்து ஸ்டுடியோவோட வந்து குட்டி அப்கிரேட்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு வாலில் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நானும் வந்துட்டு சில ஐடியாஸ்லாம் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணலாம். அடுத்து நான் ஒரு மேஜரான ஒரு அப்டேட்டோட உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்.